இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 17லேருந்து 20 டாபிக் வரைக்கும் கவர் ஆகும். அதுக்கான பேசிக் தான் பார்த்துருக்கோம். இந்த 17லேருந்து 20 டாப்பிக்கான இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த பேசிக்கை வச்சு கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதைப்படி அந்த பேசிக்கில் கிடைச்ச மதிப்பை வச்சு கேள்விக்கான மதிப்பை நம்ம மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஒரு ஃப்ரீ கிளாஸ், அதாவது பேசிக்லேருந்து எல்லா எக்ஸாமுக்கும் பொதுவான மற்றும் முக்கியமான டாப்பிக்காக எடுத்து ஒரு கிளாஸாக நடத்தலாம்னு சொல்லியிருந்தோம். அதில் முதல் கிளாஸ் இது தான். இந்த முதல் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா பேசிக்லேருந்து போகலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த பேசிக் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லி கொடுக்கல. அதனால தான் பேசிக்லேருந்து போகலான்னு இந்த டாப்பிக்கில் எடுத்திருக்கோம். இந்த பேசிக் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். மேக்ஸில் கேட்குறாங்க இல்லைங்களா, அது சைக்காலஜி கேட்குறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து பெரும்பாலான கணக்குகளை இந்த பேசிக்கை வச்சு கேள்விப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை இந்த பேசிக் கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்குற எல்லா சம்முக்கான பேசிக்கும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது. அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா பேசிக்கும் புரியும். முதல்ல கூட்டல் கழித்தலை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நார்மலாக 10 + 2னா நம்ம 12ன்னு ஈஸியாக போட்டுருவோம். அதுக்கப்புறம் 10 - 2னா அதில் 2 கழிச்சிட்டு 8ன்னு போட்டுருவோம். இப்போது -10 + 2ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ், அதாவது சைன் மாறி மாறி இருக்குங்களா, மாறி மாறி இருந்தால் அந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்க. அதாவது 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8. சரிங்களா? பண்ணிவிட்டு சைன் எதை போடணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைன் பெரிய எண்ணோடு இருக்கோ, அதாவது இந்த 2யும் 10யும் கம்பேர் பண்ணிங்கன்னா 10 தான் பெருசு. அப்போது 10ஓட என்ன சைன் இருக்கோ அந்த சைன் போடணும். சரிங்களா? அடுத்து +10 - 2 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சைன் மாறி இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும். 10க்கு 2க்கும் வித்தியாசம் 8. இப்போது பெரிய எண்ணோட என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குங்களா, அப்போது ப்ளஸ் போட்டுக்கணும். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். இப்போ -2 +10 சைன் மாறி இருக்குங்களா, அப்போ ரெண்டுத்துக்கான வித்தியாசம் 8ங்களா, போட்டுட்டு பெரிய எண் எது இருக்குது, 10 இருக்குது. 10க்கு என்ன சைன் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. சரிங்களா? இதுமாரி போடணும். பெரிய எண்ணோட சைன் தான் போடணும். இங்கே மேலே மைனஸ் இருக்குன்னு மைனஸை போடக்கூடாது. சரிங்களா? பெரிய எண்ணோட சைன் போடணும். அடுத்து நார்மலாக நம்மளுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாங்கன்னா அப்படியே போட்டுக்குவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு எண்ணு கொடுத்துட்டு அது கீழே இந்த மாதிரி கொடுத்துட்டு நடுவில் மைனஸ் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே போடக்கூடாது. இப்படி கொடுத்தாங்கன்னா கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணு ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இப்போ 3, 2 எண்ணு இருக்குது, தனித்தனி வெவ்வேறு எண்ணு இருக்குது. அந்த 2 எண்ணும் சமமாக வரணும்னா எல்சிஎம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடில் ஒரு முறை, 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு முறை. அப்போது 3 × 2 தான் எல்சிஎம்மு. அதோட மதிப்பு 6. சரிங்களா? இப்போது கீழே 2/3 - 4/2ன்னு இருக்கு இல்லைங்களா, கீழே 6 வரணும்னா நம்மளுக்கு இந்த எல்சிஎம் எடுத்து இல்லைங்களா, இந்த மதிப்பு வரணும்னா 2ஆல் பெருக்குனிங்கன்னா வந்துடுமா. அதே மாதிரி கீழே பெருக்குனிங்கன்னா மேலேயே 2ஆல் பெருக்கணும். இந்த 2க்கு எதால் பெருக்குனிங்கன்னா 6 வரும்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் பெருக்குனிங்கன்னா 6 வரும். அதே மாதிரி மேலேயும் பெருக்கணும். சரிங்களா? 2 - 2 4, 4/12 - 4 - 3 3 × 2 6 வரும். சரி, 2 × 2 4 வரும். 4 × 3 12, 2 × 3 6. இப்போ கீழே சமமாக வந்துருச்சுங்களா, சமமாக வந்ததுக்கப்புறம் 2 காமன் தானே, அப்போ 6 போட்டுங்க. 4 - 12ன்னு போட்டுங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்னதான், இங்கே எதுவுமே இல்லைன்னா இது ப்ளஸ்ன்னு அர்த்தம். மைனஸ் ப்ளஸ் 2 குறி வேறு வேறு வருதுங்களா, அதாவது -+4 -12ன்னு இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, வெவ்வேறு சைன் இருக்கிறதுனால அதோட வித்தியாசம் எடுத்துங்க. 12ல் 4 போச்சுன்னா 8. சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி பெரிய எண்ணு கூட என்ன சைன் இருக்கோ அதை போட்டுங்க. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் போட்டுங்க. -8/6ன்னு இருக்குது. சரிங்களா? இதோட விட்டுட்டுனாலும் விட்டுடலாம். கேள்வியில் இந்த ஆப்ஷனோட விட்டுருந்தாங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே காமனாக எந்த எண்ணால் அடிப்படுன்னு பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடில் 4 முறை போகும், 2ஆம் வாய்ப்பாடில் 3 முறை போகும். அப்போது -4/3ன்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் இதுக்கான விடை. இல்லை, அடுத்து இது ஒன்று பார்க்கலாம். இதுலேயும் பாருங்கள், மேலே ஒரு எண்ணு கீழே ஒரு எண்ணை கொடுத்துட்டு நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் இருந்துச்சு, இங்கே ப்ளஸ் இருக்குது. இல்லை, இது எப்படி போடலான்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கீழே 2 எண்ணு சமமாக இருந்தால் மட்டும்தான் மேலே இருக்கிற எண்களை நம்ம கூட்டணும் அல்லது கழிக்கணும். இல்லை, இப்போ இல்லைன்றதுனால அதே 3 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ன்னு வரும். சரிங்களா? அந்த 6 2 3 + 4 2. சரிங்களா? இந்த 6 வரணும்னா 2ஆல் பெருக்கணும். இங்கே கீழே 2ஆல் பெருக்கணும்னா மேலேயும் 2ஆல் பெருக்கணும். இப்போது இந்த 6 வரணும்னா 3ஆல் பெருக்கணும். கீழே 3ஆல் பெருக்கணும்னா மேலேயும் 3ஆல் பெருக்கணும். 2 × 2 4, 3 × 2 6, ப்ளஸ் 4 × 3 12, 2 × 3 6. இப்போது கீழே சமமாகிடுச்சிங்களா, அதை அப்படியே போட்டுங்க. இப்போ மேலே இருக்கிறது கீழே சமமான மேலே இருக்கிறத கூட்டிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி கூட்டிங்க. 4 + 12 16 வரும், கீழே 6 வரும். இப்போது 2ஆம் வாய்ப்பாடில் 3 முறை, 2ஆம் வாய்ப்பாடில் 8 முறை, 8/3ன்றது தான் இந்த கேள்விக்கான விடை.
முன்னாடி நம்ம கூட்டல் கழித்தல் பார்த்தோம். இப்போ பெருக்கல் மற்றும் வகுத்தல் பார்க்கலாம். இப்போது 6 × 5 அது வந்து நார்மலாக 6 5 30 நம்ம நார்மலாக போட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. 32 × 4 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 4 × 2 வந்து 8 அது போட்டுங்க. 4 × 3 வந்து 12 இது போட்டுங்க சரிங்களா. அடுத்து -6 × 5 முதல்ல 6 × 5 பெருக்குங்க 30ங்களா. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது மைனஸ் போட்டுக்குங்க சரிங்களா. இங்கேயும் பாருங்கள் 6 × 5 வந்து 30, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுங்க. சப்போஸ் -6 × -5னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், அதை தெரிஞ்சுங்க. +1 -1 இருந்துச்சுன்னா அங்கே மைனஸ் வரும். இதே வந்து ரெண்டும் ஒரே சைன், அதாவது ப்ளஸ்ஸாவோ இல்லை ரெண்டுமே மைனஸாவோ இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும், வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னா மைனஸ் வரும் சரிங்களா. அடுத்து இதில் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு எண்ணெய் கீழே ஒரு எண்ணெய் கொடுத்து நடுவில் பெருக்கலோ வகுத்தலை கொடுத்தா எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ 2/3 × 4/2 இருக்கு இல்லைங்களா. முன்னாடி வந்து கீழே வந்து சமமாக இருக்கணும் அப்படி தான் போடணும்னு சொன்னோம் சரிங்களா. இங்கே பெருக்கல்லையோ இல்லை வகுத்தல்லையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே மேலே இருக்கிற எண்ணெய், அதாவது 2 × 4 கீழே இருக்கிற எண்ணெய், கீழே இருக்கிறது 3 × 2 இப்படி இருக்குங்களா. அதை நீங்கள் டேரெக்டாகவே பெருக்கிக்கலாம். 4 × 2 வந்து 8/3 × 2 வந்து 6. இதை சமமாக, அதாவது காமனாக ஒரே எண்ணால் எந்த எண்ணில் போகும்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 8 4 முறை, 6 வந்து 3 முறை போகும். 4/3 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இதை எப்படி போடலான்னு பாருங்கள். 2/3 ÷ 4/2 இருக்கு இல்லைங்களா. இதை 2/3 நம்ம பெருக்கெல்லாம் மாற்றணும்னா பெருக்கல்னு போட்டுட்டு இதை தலைகையாக எடுத்துருக்கணும். வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற எண்ணெய் 4/2 இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே தலைகையாக போட்டுங்க. 2/4 போட்டுங்க. அந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி பெருக்கல்ல வந்துடுது இல்லைங்களா. பெருக்கல் வந்துச்சுன்னா டேரெக்டாக மேலே இருக்கிற எண்ணையும் கீழே இருக்கிற எண்ணையும் அப்படியே டேரெக்டாக பெருக்கிக்கலாம். 2 × 2 4, 3 × 4 வந்து 12. இது காமனாக எந்த வாய்ப்பாட்டில் போகும்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு முறை, கீழே 4ஆம் வாய்ப்பாட்டில் 3 முறை போச்சுன்னா 1/3 வரும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து டாபிக் வைஸ் பார்க்கலாம். சுருக்குக்கு வந்து ஒரே விஷயந்தான், வி போர்டு மாஸ் இப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வீணா வந்து வில்குளம், அதாவது இந்த வரிசைப்படி சுருக்குகளை வந்து நீங்கள் சுருக்குனீங்கன்னா மட்டும்தான் சரியான பதில் வரும். மாற்றி பண்ணிங்கன்னா தவறான பதில் வரும். அதுக்கு தான் இது. வீணா ஒரு 2 எண்ணு கொடுத்துட்டு பார் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு போடணும். அடுத்து ப்ராக்கெட் சரிங்களா. ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அடுத்து ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது. அடுத்து டிவைட்னா வகுத்தல், எம்னா வந்து மல்டிப்ளைனா பெருக்கல், ஏனா வந்து அடிஷன்னா கூட்டல், எஸ்னா வந்து சப்ராக்ஷன்னா வந்து கழித்தல். இந்த வரிசைப்படி நீங்கள் அதை சால்வ் பண்ணினா மட்டும்தான் சரியான விடை வரும். அடுத்து அடுக்கு விதிகளில் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா இதுவுமே பேசிக் தான். கீழே வந்து காமனாக ஏன்னு வந்துச்சுன்னா பவரில் என், அதாவது வெவ்வேறு எண் வந்து நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா கீழே காமனாக ஏ மட்டும் எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற எண்களை கூட்டிக்கணும் சரிங்களா. இதே வகுத்தலில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கணும், அதாவது கழிச்சிக்கணும் சரிங்களா. A/m ஹோல் ப்ராக்கெட் பவர் n அந்த மாதிரி வந்துச்சுன்னா A/m × n வரணும். AB/nனா இந்த எண் வந்து ரெண்டுத்துக்குமே காமனு, அதனால் A/n B/n இந்த மாதிரிலாம் எழுதிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும், அதனால தான் சொல்கிறேன். A/B/n ஏக்கும் சொந்தம் பிக்கும் சொந்தம் சொன்னோமா, A/n/B/n வரும். ஒரு எண்ணோட பவரில் 0 வந்துச்சுன்னா அதோட மதிப்பு வந்து 1. ஒரு எண்ணுக்கு பவரில் 1 வந்துச்சுன்னா அதோட மதிப்பு அதே மதிப்பு தான் வரும், அந்த எண்ணே தான் வரும், அதை பார்த்துக்குங்க. அடுத்து √n, அதாவது இங்கே ஒரு எண் இருக்குது, அது எக்ஸாக இருக்கலாம், எண்ணாக இருக்கலாம், ஏவாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். அதுக்கு வந்து இங்கே 2 கொடுத்தா தான் ஸ்கொயர் ரூட்டுன்னு கிடையாது, எதுவுமே கொடுக்கலனா அது வந்து ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். இது உள்ளே இருக்கிற எண்ணு பவர் 1/ இங்கே என்ன இருக்குது 2, ஸ்கொயர் 2 கொடுத்தாலும் கொடுக்கலனால அது வந்து ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்புறம் 2 போட்டுக்குங்க சரிங்களா. கியூப் ரூட்னா 3ன்னு கொடுப்பாங்க. இங்கே உள்ளே இருக்கிற எண் வந்து எக்ஸு, அதுக்கு பவரில் எதுனா 1/, இங்கே 2 போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி 3 எது கொடுத்தாலும் சரி அதை வந்து பவரில் பையில் போட்டு போடணுன்றது தான் வந்து இதுக்கான விதி சரிங்களா. x⁻−1னா மைனஸ், அதாவது x⁻1னா வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். இதே வந்து x⁻2/3னா x⁻2/3 இருக்கு இல்லையா, இது எழுதுவோம். இதே வந்து இங்கே மைனஸ் வர்றதுனால இது வந்து பையில் வருது, இதுதான் வந்து இதோட ரூல் சரிங்களா. இங்கே -1 வருதுங்களா, அப்போ கீழே வந்துடும். -2/3னா x⁻2/3னா மைனஸ்ன்றதுனால கீழே வந்துடும், 1/ன்னு வரும் சரிங்களா. கீழே வர்றதுனால அந்த மைனஸ் அப்படியே வராது, அந்த -2/3 தான் கீழே போடுறதுனால +2/3 எழுதுகிறோம். இதுதான் வந்து இதோட ரூல். அடுத்து இயற்கணித சமன்பாடுகள், அதாவது சூத்திரங்கள்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதாவது a + b² ² a² + b² a - b² a² - b² ஃபார்முலா. அடுத்து a + b + c² அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கியூப் வரைக்கும் மனப்பாடம் வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லது.
பின்னாடி சுருக்குக அந்த மாதிரி கேள்விக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா டேரெக்டாகவே அதோட சூத்திரம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அடுத்து மீசிமா மற்றும் மீப்போவா. மீசிமானா மீப்போமானாலும் ஒன்று, எல்சிஎம், எம்னா வந்து மல்டிப்ளை, சரிங்களா. மானா மல்டிப்ளைன்றது ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். மீப்போக்கா மீப்போவா, சரிங்களா. அப்படின்னா HCF. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 18, 24 இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து காமனாக எந்த எண்ணாலும் போகும்னு பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடில் 9 முறை, 12 முறை. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடில் 3 முறை, 4 முறை, சரிங்களா. இதோடு நிறுத்திட்டோம். அதாவது காமனாக வர்றது மட்டும் போடுறோம் இல்லைங்களா. என்னென்ன காமனாக வருது, 2 × 3 6, அது போடுறோம் இல்லைங்களா. அதுதான் வந்து HCF. இதே வந்து எல்சிஎம்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டுடுறோம், சரிங்களா. போட்டு காமனாக வருது இல்லைங்களா, அதை தாண்டி மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதையும் போடுறோம், சரிங்களா. இது 2த்துக்கும் 3 காமனாக இல்லை, சரிங்களா. 3ஆம் வாய்ப்பாடில் காமனாக வகுப்படலை, இருந்தாலும் அதை எடுத்து போட்டு 1 வர இருக்கலாம் போட்டு இங்கே என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் பெருக்கணும்னா, அதாவது 2 × 3 × 3 × 4, 2 × 3 வந்து 6, 6 × 18, 18 × 4 வந்து 72 வருது இல்லைங்களா. அந்த 72 தான் வந்து இந்த எல்சிஎம்முக்கான மதிப்பு. அதாவது காமனாக வர்றது மட்டும் இது பண்ணி எல்சிஎம் எடுத்து அதோட நிறுத்தினீங்கன்னா அது வந்து HCF, சரிங்களா. இதே வந்து 1 வர வரைக்கும் பண்ணிங்கன்னா அது வந்து எல்சிஎம். இதை தெரிஞ்சு வச்சுங்க. எல்சிஎம்மும் HCFும் வந்து நிறைய கணக்கில் யூஸ் ஆகும். எல்சிஎம் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் நாட்கள் கணக்கில் நம்ம போடுற மெத்தடுக்கு எல்சிஎம் யூஸ் ஆகும். அதனால் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து சராசரி. சராசரிங்கிறது என்னென்னா, 5 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க, 5 பேர் ஒன்றா இருக்கும். அந்த 5 பேரில் 2 பேர்கிட்ட மட்டும் காசு இருக்குது, சரிங்களா. காசு இருக்குது. அவர் வந்து ஒருத்தர் வந்து 300 ரூபா வச்சுருக்காரு, ஒருத்தர் 500 ரூபா வச்சுருக்காரு, சரிங்களா. இந்த 2 பேரோட காசை 5 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து சராசரி. இப்போது மொத்தமாக வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், அவங்க 2 பேர் வந்து 800 ரூபா வச்சுருக்காங்க. அந்த 800 ரூபா தான் செலவு பண்ண போகிறோன்ற பட்சத்தில் அதை வந்து சரிசமமாக 5 பேருக்கு எப்படி செலவு பண்ணலாம், ஒருத்தருக்கு எவ்வளோ பட்ஜெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது எப்படி போடலான்னா, ஒருத்தர்கிட்ட 300 ரூபா இருக்குங்களா, ஒருத்தர்கிட்ட 500 ரூபா இருக்குது, மொத்தமாக வந்து 800 ரூபா இருக்குது. அதை எத்தனை பேருக்கு சரிசமமாக பிரிக்கணும், 5 பேருக்கு, சரிங்களா. 5ஆல் வகுத்திங்கன்னா 5 1 5 மிச்சம் 3, 6 30 0, 160 ரூபா வந்து ஒருத்தருக்கு செலவு பண்ணலாம். இதுதான் வந்து சராசரி அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரியாக அவங்க கிட்ட இருக்கிற மொத்த பணத்தில் ஒருத்தருக்கு வந்து 160 ரூபா வந்து செலவு பண்ணலான்றது தான் வந்து சராசரி. இது வந்து கணக்கு போடும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அடுத்து நேரம், வேகம், தூரம். இதுக்கான ஃபார்முலா வந்து S = D/T. இது ஒன்று தெரிஞ்சாவே போதும். இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து தூரம் போகிறாங்க, இவ்வளோ வேகம் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அது ஒரு வண்டி இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்கிறதும் சரி, ரயில் கணக்கும் சரி, படகு கணக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது ஒரே ஃபார்முலா தான். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா போதும், எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா STD, ISDலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபோனில், ST = D, சரிங்களா. இந்த ஃபார்முலாவை STD ஞாபகம் வச்சுங்க. இது ஒன்று தான். இதிலேருந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ST, சரிங்களா. அது டைம் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே D இருக்குது, இங்கே பெருக்கல் S இருக்குது, இங்கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் S வந்துடும். T = D/Sன்னு வரும், சரிங்களா. இதே வந்து S தேவைன்னா ST = D. நம்மளுக்கு S மட்டும் தேவைன்னா D இந்த பக்கம் இருக்கும், இங்கே பெருக்கல்ல T இருக்குது, இங்கே வகுத்தல் வந்துடும், சரிங்களா. அந்த ஒரு இது வச்சு நம்ம எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். சராசரி வேகத்துக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி இங்கே சொன்னோம் இல்லைங்களா, மொத்தமாக இருக்கிற ஆளுக்கு பிரித்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் மொத்த தூரத்தை மொத்த வேகத்தால் வகுத்திங்கன்னா வந்துடும். இதுவும் கணக்கு போடும்போது நான் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா சதவீதம். சதவீதம்னா நம்ம வந்து வேறு மெத்தடில் போடுவோம், ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாமல் வேறு மெத்தடில் தான் போடுவோம். சொல்லிக் கொடுக்கும்போது ஃபார்முலாலேயே சொல்லி கொடுத்துறேன் எப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல்ல ஒரு எண் இருக்குன்னா 1000, சரிங்களா. அது வந்து 100% முழு மதிப்பு. லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0 இருக்குமா, 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 10% வந்துடுமா. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால இங்கேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாமா, வச்சோம்னா 100 வருமா. அதாவது 100%னா 1000, 10%னா 100ன்னு வந்துடுதுங்களா. அடுத்து இங்கிருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுன்னா 1% வந்துடுமா, கீழே வந்துருச்சா. இங்கே அதே மாதிரி இந்த பக்கம் கருத்துலேயே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 10ன்னு வந்துடும். 1%க்கான மதிப்பு அது, சரிங்களா. அதாவது 1000ன்றது வந்து 100%ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு 1% வேணும்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இங்கே வரும் 2 0 கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 1% இருக்கும், அது இங்கே 10ன்னு இருக்கும். 1%ஓட மதிப்பு 10 கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். 1%ஓட மதிப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதிலிருந்து நீங்கள் எத்தனை சதவீதம் ஒன்றா போட்டுக்கலாம். இது ஒன்று தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து லாப நஷ்ட கணக்கு ஈஸியாக போட்டுடலாம், தள்ளுபடி கணக்கு போட்டுடலாம், தனி வட்டி போட்டுடலாம், கூட்டு வட்டி போட்டுடலாம், தகவலை கையாளுதல், அதாவது
பை சார்ட்டு பார் டயக்ராம்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு 1% கண்டுபிடிச்சிங்கனாவே இதுதான் வந்து பேசிக். 1% கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு பெருக்கல், வகுத்தல், கூட்டல், கழித்தல் இது தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். அதே மாதிரி லாபமும் நஷ்டமும் இருக்கிறது வந்து வாங்கின விலை அல்லது அடக்க விலை அதிலேருந்து கண்டுபிடிக்கிறது. தள்ளுபடி வந்து குறித்த விலை தான். நம்ம வாங்கின விலையிலேருந்து தள்ளுபடி பண்ணோன்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே நஷ்டம் வந்துடும். அதனால தான் குறித்த விலையிலேருந்து நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு நம்ம அதுலேருந்து தள்ளுபடி ஒரு 10% கொடுக்குறோன்னா 45 ரூபாய்க்கு விற்றோம்னா நம்மளுக்கு டேரெக்டாகவே நஷ்டம் ஏற்படும் இல்லைங்களா? அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபான்னு ஒரு விலையை குறித்து அதுலேருந்து 10% தள்ளுபடி பண்ணாங்கன்னா 90 ரூபான்னு வரும். இப்போது 50 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய் விற்றா நான் லாபம் வரும் இல்லைங்களா? அதுதான் வந்து இந்த கான்செப்ட். இதுவுமே வந்து நம்ம வந்து அந்த டாபிக் எடுக்கும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து நிகழ்தகவு. சரிங்களா? நிகழ்தகவுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பகடை உருட்டுனா மொத்தமாக எத்தனை விழத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கீழே போடலாம். அதாவது மொத்தமாக எத்தனை விழும் அப்படின்றது என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ அதை கீழே போட்டுங்க. மேலே வந்து நம்மளுக்கு அதில் என்ன தேவையோ அதை மேலே போட்டுக்கணும். அவ்வளோதான் விஷயம். நிகழ்தகவு ஓவர். அடுத்து அளவீடுகள். சரிங்களா? மனப்பாடம் பண்ணியே ஆகணுங்க. அந்த ஃபார்முலாலாம் இருக்கு இல்லைங்களா, சதுரத்துக்கு செவ்வகத்துக்குலாம் வந்து பரப்பளவு சுற்றளவுலாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதே போல் சிலிண்டரு இந்த கோன்லாம் வருது இல்லைங்களா, இதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேறு வழி இல்லை. அதுக்கு வேணால் நம்ம ஷார்ட்கட் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்க்காதவங்க அதை பார்த்துங்க. ஈஸியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு மாதிரி எடுத்து போடலாம். அடுத்து தகவல்களை கையாளுதல். முன்னாடி சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் தெரிஞ்சால் போதும். 1% கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கேட்டாங்களோ, சப்போஸ் 25% கேட்டாங்கன்னா அந்த 1% கண்டுபிடிச்சிடல அந்த மதிப்பாவோட 25ஆல் பெருகுனீங்கன்னா வர மதிப்பு தான் அந்த 25%க்கான மதிப்பு. சரிங்களா? இதுவுமே வந்து ஃபுல்லாக அந்த டாபிக் சொல்லும்போது சொல்லித்தரேன். அடுத்து கணங்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஒரு விஷயத்தை வந்து சர்க்கிளாகவும், ஒரு விஷயத்தை முக்கோணமாகவும், ஒரு விஷயத்தை சதுரம் அல்லது செவ்வகமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஏக்கும் பிக்கும் தொடர்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு டேரெக்டாக நம்ம வந்து கொஸ்டின் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த டாபிக் எடுக்கும்போது கிளியராக சொல்லி கொடுத்துடலாம். இதை தாண்டி எனக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா 1லேருந்து 10 வரைக்கும் சரிங்களா, ஸ்கொயர் நம்பர். சரிங்களா? அதாவது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4 அதுமாதிரி வருது இல்லைங்களா, ஸ்கொயர் நம்பர். அதேமாதிரி க்யூப் நம்பரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது லாஸ்ட் டிஜிட்டுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? பெரிய சம்மாக இருந்தாலும் லாஸ்ட் டிஜிட் மெத்தடில் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 17லேருந்து 20 டாபிக் வரைக்கும் கவர் ஆகும். அதுக்கான பேசிக் தான் பார்த்துருக்கோம். இந்த 17லேருந்து 20 டாப்பிக்கான இந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த பேசிக்கை வச்சு கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதைப்படி அந்த பேசிக்கில் கிடைச்ச மதிப்பை வச்சு கேள்விக்கான மதிப்பை நம்ம மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து பேசிக்கு. இந்த வீடியோ வந்து யாருமே எடுத்து போட்டதில்லை, அதனால தான் நான் எடுத்து போட்டு பேசிக்லேருந்தே எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தாண்டி என்னென்ன டாபிக் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.